சார் இப்போ மாந்திரிகம் பயிற்சினா முதல்ல எதுலேருந்து கற்றுக் கொடுக்குறீங்க? சரி, மாந்திரிகங்கிறது வந்து மணி மந்திர ஔஷதங்கிறது 3 ஒரே கலைகள். அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 கலையும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது ஒரு பெருமையோடவே சொல்லிக்கணும். யாரும் அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்ச வரலையும் யாரும் 3 செய்கிறவங்க யாரும் இல்லை. இந்த 3 நம்ம செய்கிறோன்னு சொன்னீங்கன்னா மணி மந்திர ஔஷதம். மணிங்கிறது ஜோதிடம். ஜோதிடத்தை எப்படி இதுபடுத்தணும், ஜோதிடத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம், அதுக்குள்ள வழிபடுறது எப்படி, அதில் உள்ள பலாபலன்கள் எப்படி, எப்போ நல்லா இருக்கும், எப்போ கெட்டு போகும், அதெல்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கிறாப்புல எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஜோதிடத்தை மூலிமா பார்த்து இது நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கலாம். மணிங்கிறது ஜோதிடம். மணி மந்திரம் ஔஷதம். ஔஷதங்கிறது மருத்துவம். இது 3 சேர்ந்தது தான் 3 ஒரே கலை. எல்லாம் சேர்ந்தது தான் கலை. அந்த காலத்தில் அப்போ 3 ஒன்றா தான் இருந்தது. ஆனால் இப்போ அதை யாரும் இல்லை. இப்போ ஜோதிடர்களுக்கு மாந்திரிகம் தெரியாது, மாந்திரிகர்களுக்கு மருத்துவம் தெரியாது, மருத்துவர்களுக்கு ஜோதிடம் மாந்திரிகம் தெரியாது. சரிங்களா? இது 3 தெரிஞ்சிருக்கவங்க யாரோ அவங்க தான் சரியான ஒரு மாந்திரிகராக இருக்க முடியும். சரிங்களா? இதை தெரியாமல் இப்போதைக்கு அலோபதி டாக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர்னு தனித்தனியாக இருக்கிறது போல இப்போ இதையும் மாந்திரிகத்தை ஜோதிடம் தனியாக, மாந்திரிகம் தனியாக இதெல்லாமே செய்து பிரித்து வச்சுருக்குறாங்க. இப்போ ஆரம்பமாக வந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மாந்திரிகம் தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு ஜோதிடம் கற்றுக் கொடுப்பீங்களா? ஜோதிடம் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதுதான் ஆரம்பங்கிறது எதை வேண்டாலும் ஆரம்பிச்சுக்கலாம்.